ரோஜா டீச்சர் ஒரு குடும்ப நாவல். அருமையான ஒரு நாவல். இந்த நாவலை எழுதினவங்க உஷா அவர்கள். ரோஜா டீச்சர் அப்படிங்கிற நாவலை டீல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம், ஒரு குடும்பத்துல அம்மா, அதாவது குழந்தையோட அம்மா அல்லது அவரோட மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னா, ஆண் மகனால வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் ரொம்ப பிடிவாதமா அல்லது ஒரு அடமா வளருவாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இல்லையா? ஏன்னா மென்மையா அம்மா இருந்து வளர்க்கறது வேற. அப்பா தைரியம் கொடுக்கலாம். ஆனா அன்பும் பாசத்தையும் குடும்பம் மேல ஒரு இன்வால்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடியது அம்மாவா தான் இருக்கும். ஆனா அப்படி அம்மா இல்லாத ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டது. ஆனா அந்த அம்மாவா அம்மா மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாமையே அந்த குடும்பத்து மேல அக்கறையோட இருந்தா எப்படி இருக்கும்? அதான் இந்த கதை. கேட்கலாம். ரோஜா டீச்சர் பகுதி 1, அத்தியாயம் 1. அன்றைய விடியல் தனித்த அழகுடன் இருப்பதாக வினோவிற்கு தோன்றியது. கிழக்கு பார்த்த பால்கனியின் சில்லிட்ட கம்பிகளை பற்றி கொண்டு பார்த்தபோது தெளிவான வானத்தில் சின்னஞ்சிறு தங்க ரேகைகளின் வர்ணஜாலம் ஆரம்பித்திருந்தது. மனதில் பூத்த புன்னகை தானாக முகத்தை அடைந்தது. எப்போதும் போல இன்றைக்கும் உனக்கு முன்னால் நான் எழுந்துவிட்டேன் மிஸ்டர் சூரியன் என்று சொல்லிக் கொண்டாள் வினோ. இன்றைய தினத்தின் கூடுதல் அழகிற்கு காரணமாக இரவில் பெய்த கூடுதல் பனி. கொய்யா மரத்தின் அத்தனை இலைகளிலும் பசலை கொடியின் அத்தனை கீரைகளிலும் உட்கார்ந்திருந்தன பனித்துளிகள். சூரியன் மெல்ல எழுந்து வந்து விட்டான். ஒரு நிமிடம் அவள் விழிகளை மூடிக்கொண்டாள். வழக்கமான பிரார்த்தனை உள்ளே ஓடியது. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்கிற வலிமையை கொடு, மாற்ற முடிந்ததை மாற்றுகின்ற சக்தியை கொடு. பிரார்த்தனை முடிந்தது. இன்னொரு அழகிய முறுவலை அந்த இளம் காலை சூரியனுக்கு கொடுத்துவிட்டு அவள் பாலை எடுப்பதற்கு உள்ளே வந்தாள். பரபரப்பான மற்றொரு தினம் துவங்கிவிட்டது. இன்றைக்கு பள்ளியில் முக்கியமான ஒரு பாடத்தை எடுப்பதற்கு அவள் மனதை தயார்படுத்தி வைத்திருந்தாள். சிலபஸ் தாண்டிய பாடம். வளரும் இளம் பருவ குழந்தைகளின் மனநலம் சார்ந்த விஷயம். கத்தி மேல் நடக்கிற வித்தைதான். பாலியல், பாலியல் சமத்துவம் என்று அண்மை காலங்களில் மிக அதிகமாக பேசப்படுகிற, விவாதிக்கப்படுகிற அவசியமான டாபிக் அது. பார்க்கலாம் நினைத்து கொண்டாள். வினோ, கொஞ்சம் நான் போய் நடந்துட்டு வரேம்மா, வந்து காஃபி குடிக்கிறேன். அப்பாவின் மெல்லிய குரல் கேட்டு அவள் திரும்பினாள். குட் மார்னிங் பா என்றாள் புன்னகைத்தபடி. பனிக்காலமா இருக்கேப்பா, கொஞ்சம் வெயில் வரட்டுமே, காஃபி குடிச்சிட்டு கிளம்புங்கப்பா. பதில் சொல்லாமல் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டார் அப்பா. இந்தாங்கப்பா காஃபி, புது டிகாஷன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று கூறி காஃபி டம்ளரை அவர் கையில் கொடுத்தாள். இமைகளில் அசைவு மட்டும் தெரிந்தது. கண்களை லேசாக திறந்து காஃபியை மெல்ல மெல்ல ரசித்து குடித்தார். பிரமாதமா. ஆமா, நீ குடிச்சியா வினோ? இதோ குடிக்கிறேன்ப்பா. வினோ, சொல்லுங்கப்பா. ராத்திரி தூக்கமே இல்லையம்மா, ஏதேதோ கனவு. நிஜமா கனவா கற்பனையானே தெரியல. இப்போ எனக்கு ரொம்ப தொந்தரவா இருந்துச்சு. அப்படியா? என்னப்பா கனவு அது? ஒரு கணம் அமைதி நிலவியது. அரை மணி நேரம் காலம் ஓடியது போல இருந்தது. மெல்ல அவர் சொன்னார். விஷாகா கனவுல வந்தாம்மா. ஆஸ்பத்திரியில படுக்கையில ரொம்ப வலியோட உயிருக்கு போராடிக்கிட்டு என்பதற்குள் வார்த்தைகள் அவருக்கு கரகரத்தன. ஒளி நின்று போனது போல தலையை குனிந்து கொண்டார். விஷாகா, அக்கா, எங்கே இருக்கிறாய் நீ? எப்படி இருக்கிறாய்? பெற்றவர்கள் முதுகில் ஆளுக்கு ஒரு கத்தி குத்தை பிரயோகித்து விட்டு இக்பாலுடன் ஓடினாயே, அந்த ஆயுதத்தை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறாயா? இக்பாலுடன் ஒரு இன்பமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் செயலுக்கு பின் நிகழ்ந்தவைகளின் கொடூரம் உனக்கு தெரியுமா? நம் அம்மா அப்பாவித்தனமும் அன்பும் தவிர வேறொன்றும் அறியாத அருமை அம்மா தூக்கமாட்டிக் கொண்டு இறந்து போனதை யாராவது உனக்கு சொன்னார்களா? அதற்கு பின் அப்பா நடைப்பிணமானதை, வீடு முழுக்க இருள் அப்பிக்கொண்டதை, தெருவும் பள்ளிக்கூடமும் உச்சி கொட்டி பரிதாபத்தையும் நையாண்டியையும் இன்று வரை மேலே வீசிக் கொண்டிருப்பதை நீ அறிவாயா? கடந்த கால நினைவுகள் வரும்போதெல்லாம் மூச்சு முட்டி தொண்டை கட்டி
சுவாசம் தவிர்த்து படும் கொடுமைகளை மெல்ல மெல்ல நான் எப்படியோ கடந்து விட்டேன். ஆனால் வயோதிகமும் மூப்பும் கூடுதல் சுமையாகி நினைவுகளை மலை போல அழுத்த நம் அப்பா படும் வேதனைகளை நீ அறிவாயா விசாகாக்கா? அப்பா, காஃபி நல்லா இருந்துச்சா என்று காலி டம்ளரை வாங்கி கொண்டாள். அருமையா இருந்தது வினோ. கனவுக்கெல்லாம் அர்த்தம் இல்லதானே என்று கவலையுடன் கேட்ட அப்பாவின் தோளில் மென்மையாக தட்டினாள் அவள். இல்லப்பா, அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்லை. நிறைவேறாத ஆசைகளும் அச்சங்களும் தான் கனவா வந்து வடிகால தேடுது. இதுதான் கனவு பத்தின சயின்ஸ். அக்கா நல்லாதான் இருப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அவளுக்கு வேகம்தான் உண்டு வினோ. ஆனா விவேகம், பொறுமை, நிதானம்னு எதுவுமே கிடையவே கிடையாது. எப்பவும் பரபரப்பு. எப்படி இருக்காளோ? எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாப்பா. எனக்கு தோணுது நம்மள தேடிக்கிட்டு வருவாள்னு. நீங்க வாக்கிங் கிளம்புங்கப்பா, மஞ்சள் சூரியன் வந்தாச்சு. சரிம்மா, நான் போயிட்டு அரை மணி நேரத்துல திரும்பி வந்துடுறேன். சரிப்பா, பத்திரம். அக்கா, நீ வருவாயா என்ன? அத்தியாயம் 2. இன்னும் இருள் விலகாத வானத்தை ஜன்னல் கம்பிகளில் முகம் பதித்து பார்த்தபடி கபிலன் நின்றான். 4 நட்சத்திரங்கள் தங்கள் வழக்கமான மினுமினுப்பை குறைத்துக் கொண்டிருந்தன. இன்னும் பட்சிகளின் கச்சேரி ஆரம்பமாகவில்லை. ராமு கோனாரின் பால் மாடுகள் நடந்து செல்லும் மெல்லிய சலங்கை ஒளியை மட்டும் காற்று மெல்ல இழுத்து வந்தது. ராமு அவனுடன் படித்தவன். 8ஆம் வகுப்பிலேயே நின்று போனவன். அப்பாவுடன் பால் வியாபாரத்தில் கால்நடை வளர்ப்பில் இணைந்து கொண்டவன். டேய், இவன் மாடு மேய்க்க போறாண்டோய் என்று மற்ற மாணவர்கள் கிண்டல் செய்த போது கைகளை ஓங்கிக் கொண்டு கோபத்துடன் அடிக்க போனவன். ஆனால் கபிலன், ஏன் ராமு, படிக்கிறது நல்லாதானே இருக்கு. சுந்தர் சார் மேக்ஸ் எல்லாம் நல்லா சொல்லித்தராருல்ல. கிறிஸ்டோபர் சார் இங்கிலீஷ் ரொம்ப நல்ல ஸ்டைலா தானே இருக்கு. ஏன் ஸ்கூல்ல விட்டு விலகணும்னு நினைக்கிற? நான் வேணா உன் வீட்டுல வந்து உங்க அப்பா கிட்ட பேசவா என்று கேட்டான் கபிலன். நெகிழ்ந்து போய் நண்பனின் கையை பற்றி கொண்டான் ராமு. இல்லடா கபிலா, என் மர மண்டை ஒரு அளவு ஏற மாட்டேங்குதுரா. கணக்கு இங்கிலீஷ்னு சொல்ற. அன்னைக்கு சரித்திரன் டீச்சர் அம்சராணி சொன்னாங்களே, மௌரிய வம்சம், லோடி வம்சம், சாளுக்கிய வம்சம்னு. இந்த 3 மட்டும் மனப்பாடம் செய்ய 10 நாள் ஆச்சுடா எனக்கு. 2 நாள் போனதும் மறுபடியும் மறந்து போச்சு. நான் கிராமத்து ஆளுடா கபிலா. எனக்கு இந்த இங்கிலீஷு, ஹிஸ்டரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுரா. ஆனா நீ புத்திசாலிடா கபிலா. கணக்குல ஒரு தப்பு கூட செய்யாத பையனி. இங்கிலீஷ் கட்டுரையில இலக்கண பிள்ளையே இல்லைன்னு பாராட்டு வாங்கினவன். நீ நல்லா படிச்சு பெரிய அளவாடா. அது போதுண்டா என்று குரல் கரகரக்க சொன்னான் ராமு. நேற்றைக்கு அவன் வீடு தேடி போய் கபிலனே விஷயத்தை சொன்னான். முதலில் திகைத்த ராமு உடனே கண்களை நனைத்த 2 துளி நீரை சுண்டிவிட்டு இயல்பாகி கொண்டு நண்பனை அணைத்துக் கொண்டான். பிறகு நிதானமான குரலில் பரிவுடன் சொன்னான். உண்மைதான் கபிலா, இனி இந்த ஊர்ல என்ன இருக்கு உனக்கு? சின்ன வயசுலயே தந்தை இழந்துட்ட. தாய் பாவம் வத்தல் வடாம் போட்டு படிக்க வச்சாங்க. 10வது படிக்கிற போதே காசநோய் வந்து அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. உன்னுடைய தாய் மாமன் தான் காத்தவராய மாதிரி உன்னை படிக்க வச்சாரு. நீயும் எம்எஸ்சி மேக்ஸ் வர படிச்ச, வேலைக்கு போன. நன்றி கடனுக்காக மாமன் மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா எந்த சாமியும் உனக்கு அமைதியை தரலையேடா. உன் பொண்டாட்டி எப்பவும் உன் கூட சண்டை தானே போட்டா. உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் படைப்புத்துறை தானே, சினிமா தானே அவ புரிஞ்சுக்கவே இல்லையே. டெலிவரியில டாக்டர் அம்மாவோட ஒத்துழைப்பு தராம வெறப்பா இருந்து எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு டப்புன்னு போய் சேர்ந்துட்டா பாத்தியா. இப்பவாவது தைரியம் வந்து மெட்ராஸ் போயிடலாம்னு கிளம்புறியே. உண்மையிலேயே எனக்கு ஒரு பக்க சந்தோஷம் தாண்டா. என்ன 8 வயசு பையனை சமாளிச்சுக்கிட்டே எப்படி நீ வாய்ப்பு தேட போற கலைத்துறையில? அதாண்டா எனக்கு கவலையா இருக்கு. ஆனா நீ வெற்றிகரமா வாழ வேண்டியவன் கபிலா. நீ சமாளிச்சிருவ. போயிட்டு வா, தைரியமா போ. உதவி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எப்ப வேணா நான் கூப்பிடுறா. நண்பனின் கண்ணீர் நனைந்த வார்த்தைகள் உண்மையிலேயே யானை பலத்தை கொடுத்தன.
வலிமையான உடலில் இருக்கிற வலிமையான மனம்தான் இந்த உலகின் உண்மையான மகிழ்ச்சி என்று தோன்றியது கபிலனுக்கு. பார்க்கலாம். துன்பங்களுக்கு நன்றி. மேலே மேலே வந்து விழுந்த துன்பங்கள் மனநிலையை இலகுவாக்கி விட்டன. இனிமேலும் விழுவதற்கு குண்டுகள் இருக்கிறதா என்ன என்று கேட்கிறது இதயம். சில நேரங்களில் சரியான முடிவை எடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் எடுத்த முடிவுகளை சரியானதாக ஆக்கலாம். நம்பிக்கை இருக்கிறது. என்றுமே சுயநலவாதியாக இருந்ததில்லை. தனக்காக என்று வாழ்ந்ததே இல்லை. எல்லாம் போன பிறகும் 2 விஷயங்கள் எஞ்சி இருக்கின்றன. தன் மகனும் கனவும். சரி, பார்த்து விடலாம், வாழ்ந்து விடலாம். தூங்கலியாப்பா கபிலா என்று தளர்ந்த குரலுடன் மாமா வந்து நின்றார். இல்ல மாமா, நான் நல்லாதான் தூங்கினேன். இப்பதான் எந்திரிச்சேன். நீங்க தான் சரியா தூங்கல மாமா என்று அவன் கனிவுடன் அவர் தோளை பற்றினான். நாளையிலிருந்து இந்த வீடு நீயும் இல்லாம புத்தாவும் இல்லாம என்று கண் கலங்கினார். இப்பவும் ஒன்னும் ஆயிடல மாமா. நீங்களும் தாராளமா என்னோட வரலாம். மனசார சொல்றேன் மாமா. நீங்க இருந்தா எங்களுக்கு பலமாகவும் சந்தோஷமாவும் இருக்கும் மாமா. வாங்களேன் பிளீஸ். இல்லப்பா. ஏன் மாமா? இங்க தனியா இருக்கிறதும் கஷ்டம் தானே. மாமியும் இல்ல. என்னவோ மனசு அடிச்சுக்குதுப்பா. காவேரியில தண்ணி வருதோ இல்லையோ, காவிரி ஓடுன இடத்தையாவது பார்க்கணும். காக்கா குளியல் போடணும். திருச்சி, கொள்ளிடம், ஆனைக்காவல்னு உயிர் போயிடணும். 80 வருஷம் பழக்கம்பா. மாத்த முடியல. கபிலா, ஊருக்கு போனா நீ சமாளிச்சுப்பியா? முயற்சி பண்றேன் மாமா. இங்கேயே இப்படியே இருந்தா தேஞ்சு அழிஞ்சு போயிடுவேன்னு எனக்கு மட்டும் புரியுது. புத்தாவும் கடினமான சிறுவனா இருக்கான். இடமாற்றம் நிச்சயமா மனமாற்றத்துக்கு உதவும் மாமா அவனுக்கு. சரிப்பா. கபிலா, காசு இருக்கா கையில? மொத 5-6 மாசத்துக்கு கவலை இல்ல மாமா. சகா, மார்க்ஸ்னு நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. ஒரு பெரிய முயற்சி பண்ண போறேன். சரியா வரலன்னா பாத்துக்கலாம். எனக்கு உங்களை பத்தி தான் மாமா கவலை. மாமா, பத்திரமா இருப்பீங்களா? சங்கடமா இருக்கும் மாமா இப்படி உங்களை விட்டுட்டு போறதுக்கு. கபிலா, என் தங்கமே என்று மாமா கண்கலங்கியபடி தொண்டை அடைக்க அவனை அணைத்துக் கொண்டார். மொத்த வாழ்வின் துயரத்தையும் அந்த ஸ்பரிசம் அடித்து துவைப்பதாக அவனுக்கு தோன்றியது. அத்தியாயம் 3. விடைத்தாள்களை திருத்த ஆரம்பித்த பொழுது சரவணன் வந்து நின்றார். வினோமா, உங்களை வர சொன்னாங்க என்றார் புன்முறுவலுடன். யாருனா? எச்சம்மா? ஆமா, அதே ராஜபாளையம்தான் என்று சிரிப்பை நீட்டிவிட்டு சென்றார் அவர். வினோ விடைத்தாள்களை எடுத்து லாக்கரில் வைத்து பூட்டிவிட்டு ஹெட்மிஸ்ட்ரஸ் மங்கையின் அறை நோக்கி நடந்தாள். ராஜபாளையம் என்று ஒற்றை வார்த்தையில் மங்கையின் குணாம்சத்தை சொல்லிவிட்டார் சரவணன். எளிய மனிதர்களின் உண்மையான மனம் சொல்லும் விமர்சனம். ஏறக்குறைய அனுபவம் கற்றுத்தரும் பாடம். மங்கை அப்படித்தான். யார், எவர், ஏன், எதனால் என்றெல்லாம் யோசிக்காமல் சட்டென்று படபடவென்று பேசுகிற சுபாவம். எதிராளியின் நெஞ்சத்திலும் மென்மையான பகுதி என்று உண்டு. அடி வாங்கினால் அது துன்புறும் என்கிற பரி உணர்ச்சியெல்லாம் 1% கூட இல்லாத கடுமையான குணம் கொண்ட மங்கை. ஏன் அவள் அழைத்தாள்? குட் மார்னிங் டீச்சர், கூப்பிட்டீங்களா என்று புன்னகையுடன் அரைக்கதவை தள்ளிக்கொண்டு போனாள் வினோ. 15 வினாடிகளுக்கு பிறகு தலையை நிமிர்த்தி எஸ் உட்கார் என்றாள் அவள் புன்னகை செய்யாமல். ஜன்னல் வழியாக தெரிந்த பெரிய மைதானத்தில் கூடைப்பந்து விளையாடிக் கொண்டிருந்த மாணவர்களின் இரைச்சல் உண்மையிலேயே புத்துணர்வு தந்தது வினோவுக்கு. விளையாட்டை போல ஜனநாயகத்தை போதிக்க வேறு யாராலாவது முடியுமா என்று தோன்றியது. ஆண்டு விழா வருது தெரியுமா என்று மங்கை முகத்தை பார்க்காமலே கேட்டாள். ஆமா டீச்சர், அடுத்த மாசம் இதே தேதி டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணணும். 7வது 8ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு. ஐ வாண்ட் யூ டு டு தட். டான்ஸா? இல்ல டீச்சர், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. 2 வருஷம் முன்னாடி நீ கோச்சிங் கொடுத்தியாமே டான்ஸ் டிராமாவுக்கு, ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு சொன்னாங்க டீச்சர்ஸ். ஆமா டீச்சர், குழந்தை தொழிலாளர் வேண்டாம்னு எடுத்து சொல்ற டான்ஸ் டிராமா. எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் வேண்டாம்.
ஒரு நல்ல மாஸ் சாங் எடுத்து பசங்களுக்கு கோச்சிங் கொடு. உதாரணமா டாசாங்கு டாசாக்கு டாசாக்கு டும் டும் அந்த மாதிரி. சாரி டீச்சர், நான் தான் சொன்னனே எனக்கு அந்த மாதிரி டான்ஸ் பாட்டுல எல்லாம் ஆர்வம் இல்ல. நான் கிளம்பட்டுமா? ஆன்சர் ஷீட் கரெக்ஷன் வேலை இருக்கு என்று கிளம்ப எத்தனித்தாள் வினோ. மங்கை உடனே முகம் சிவந்தாள். கோபம் ஏறிப்போன பார்வையுடன் நிமிர்ந்து பார்த்தாள். மை ஆர்டர் வினோ, திஸ் இஸ் ஃபார் ஸ்கூல். ஐ ஆம் டெல்லிங் யூ. இஷ்டம் இல்ல, விருப்பம் இல்ல, இப்படியெல்லாம் எந்த பதிலும் வேண்டாம் எனக்கு. வினோ குளுமையான பார்வையுடன் மங்கையை பார்த்தாள். என்ன கட்டாயப்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது டீச்சர். கலை இலக்கியம் இதுல எல்லாம் தனிப்பட்ட விருப்பம். குழந்தைகள் மேல திணிக்கிறதும் சரியில்லை. இந்த ஆண்டு விழாவுக்கு கட்டாயம் ஒரு நிகழ்ச்சி நடத்தியே ஆகணும்னா அதை முழுசா எங்கிட்ட விடுங்க. ஏன் விருப்பப்படி என்னுடைய கான்செப்ட் படி பண்றேன். முழு சுதந்திரத்தோட டெடிகேஷனோட பண்றேன். சரினா சொல்லுங்க. பெருமூச்சும் எரிச்சலும் கலந்து பஞ்சு பட்டால் பற்றி கொள்ளும்படியாக சூடேறி போனவளாய் மங்கை பேசாமல் ஒரு முழு நிமிடம் இருந்தாள். அவசரம் எதுவும் இல்ல. டேக் யுவர் ஓன் டைம் டீச்சர். நான் வரேன். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் டீச்சர். உங்க கொண்டை இன்னைக்கு பர்ஃபெக்டா இருக்கு சொல்லிவிட்டு கிளம்பினாள் வினோ. அவள் வெளியே வந்தாள். மைதானத்தின் கூக்குரல்கள் நின்று போயிருந்தன. தூங்கும் மூஞ்சியில் மரத்தின் மேல் 2 பறவைகள் வெளிநாட்டில் இருந்து வந்தவை போல விழித்துக் கொண்டிருந்தன. சரவணன் வேகமாக வந்து, நல்லா போடு போடுன்னு போட்டீங்க வினோம்மா. ரொம்பதான் தலைவிரிச்சு ஆடுது ராஜபாளையம். காலையில கூட என்ன காய்ச்சி மூச்சுன்னு கத்திச்சு. இதை விட்ட நமக்கு நாதி இல்லைன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டேன். என்ன பண்றது? ஆனா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு என்று கூறி சிரித்து விட்டு ஓடி போனார். விடைத்தாள்களை எடுத்துக்கொண்டாள் வினோ. 5ஆம் வகுப்பு கணக்கு விடை பரீட்சைக்கான விடைகள். திருத்தி முடித்த போது ஒருவித மனநிறைவு ஏற்பட்டதை உணர்ந்தாள் வினோ. பெரும்பாலான மாணவர்கள் கணிதம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பெருக்கல் கழித்தலில் தான் தவறு செய்கிறார்கள். இதுவே பெரிய விஷயம்தான். அவளால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. புரிதல் தான் இன்றைய முக்கியமாக தேவை. கணிதமோ வாழ்வோ இலக்கியமோ வாசிப்போ எதுவோ சரியாக புரிந்து கொள்ளப்படுதல் என்பதே அடிப்படையான விஷயம். குழந்தைகளின் இன்றைய கல்வித்தரம்தான் அந்த புரிதலுக்கு அடிப்படை. அந்த தரத்தை நிர்ணயம் செய்வதே அவள் போன்ற ஆசிரியர்களுக்கு முக்கியம். அப்போது அவளுடைய செல்போன் அழைத்தது. பார்த்தாள். புது எண்ணாக இருந்தது. யாராக இருக்கும்? ஏதாவது செல்போன் சர்வீஸ் அழைப்பா? எஸ், டெல்மி என்றால் தன் பெயரை சொல்லாமல். இக்பால் பேசுற வினோ, நல்லா இருக்கீங்களா? தூக்கி வாரி போட்டது. இக்பால் விசாகாவை அழைத்துக் கொண்டு ஓடி போனவன். அவர்களின் தூக்கத்தையும் கூட. ஒரு கணம் யோசித்து முடிப்பதற்குள் விரல்கள் ஏனோ தொடர்பை துண்டித்து விட்டிருந்தன. அத்தியாயம் 4. சுப்ராவின் மாடி போர்ஷனும் சரி, கீழே வசித்து வந்த அவனுடைய பெற்றோர்களும் சரி, மிக மிக அருமையாக இருந்தார்கள். உண்மையிலேயே கபிலன் இதை எதிர்பார்க்கவில்லை. சென்னையில் இப்படி ஒரு வசிப்பிடம் தனக்கு கிடைக்கும் என்று. மாயவரத்து ராமு மூலமாக கலிபோர்னியாவின் சுப்ராவிற்கு தகவல் போய் உடனே அவன் அழைத்து சொல்லிவிட்டான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா கபிலா? சென்னையில என் வீட்டுல என் வயசான பேரண்ட்ஸ் தனியா தான் இருக்காங்க. மாடியில யாரையும் குடித்தனம் வைக்க ரொம்ப அச்சப்படுறாங்க. அது காலியா தான் இருக்கு. உனக்கு சம்மதம்னா நீயும் உன்னுடைய குழந்தையும் அந்த போர்ஷன்ல இருக்கலாம்ப்பா கபிலா. அவங்களுக்கும் பெரிய பாதுகாப்பா இருக்கும், உனக்கும் சுதந்திரமா இருக்கும். என்ன சொல்ற கபிலா? பதில் சொல்ல வார்த்தைகள் கிடைக்காமல் கபிலன் திக்குமுக்காடினான். ஏய் என்னப்பா, லைன்ல இருக்கதானே? வீடு நல்ல சென்டரான இடம்தான். நிச்சயம் நீ ஆசைப்படுற கோடம்பாக்கத்துக்கு ரொம்ப பக்கம், போதுமா என்று கூறி சுப்ரா சிரித்த போது இவன் வேகமாக குறுக்கிட்டான். ஐயோ, தொண்டை அடைச்சு போய் பேச்சே வரல சுப்ரா எனக்கு. எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா இது? தாகத்துல தவிச்சு உயிர் போற நிலையில ஓடி வந்து ஒரு கூஜா நிறைய தண்ணி கொடுக்கற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான் சுப்ரா எனக்கு இப்போ. சென்னைக்கு போறதுன்னு முடிவெடுக்க உறுதியான மனசு இருந்தது. ஆனா அங்க எப்படி வீடு கிடைக்க போகுது, ஸ்கூல் அட்மிஷன் எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மனசு ரொம்ப பலவீனமா போயிருந்தது. சுப்ரா, உன் தாய் தகப்பன கண் போல பாத்துக்கிறேன்ப்பா. நான்
உன் வீட்டை விட அருமையா ஒரு இடம் வேற என்ன இருக்க முடியும் எனக்கு? சொல்லு. மென்மையான குரலில் பதில் வந்தது சுப்ராவிடமிருந்து. பிசிக்ஸ் சொல்லி கொடுத்த தெய்வண்டா நீ கபிலா எனக்கு. அந்த கணக்கு தான் மாயவரத்துல இருந்து என்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. குருதட்சணன்னு ஒண்ணுமே நான் உனக்கு கொடுத்ததே இல்லையே. குரல் தழுதலுக்க சொன்னான் அவன். அட நீ வேறப்பா, தினகர் சார் தானே மேக்ஸ் அத்தாரிட்டி. அவர்கிட்ட இருந்து தானே நம்ம 2 பேரும் கத்துக்கிட்டோம். அதெல்லாம் நிச்சயமா அப்படி இல்லப்பா. நான் கத்துக்கிட்டதெல்லாம் உன்கிட்ட இருந்துதான். சொல்லி வச்ச மாதிரி டைபாய்டு, காமால, மலேரியான்னு 10th ஆரம்பிச்சு பப்ளிக் எக்ஸாம் டயத்துல நான் படுக்கையில விழுந்துருவேன். நீதான் என் வீட்டுக்கு தினமும் வந்து கிளாஸ் எடுப்ப. அப்பெல்லாம் உங்க அம்மா ஊட்டாத குறையா தட்டு நிறைய இட்லியோ பொங்கலோ கொடுப்பாங்க இல்ல சுப்ரா? அப்படி ஒரு சுவைய அவங்க கை உணவுக்கு சொல்லவே முடியாது. அதையெல்லாம் என்னால மறக்கவே முடியாது சுப்ரா என்றான் கபிலன். கபிலா, இங்கிலீஷ் சார் வேதநாயகம் ஒரு தடவை சொன்னார், நினப்பு இருக்கா? என்ன சொன்னாரு? சொல்லுடா. தப்பா நினைக்க கூடாது நீ. உன்னையா? நெவர் சுப்ரா, நீ சொல்லு. திசைய மாத்திக்கலன்னா எங்க கிளம்புனீங்களோ அங்கேயே தேஞ்சிருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் இருக்கா? லாபம் சொன்னதுரா அது சுப்ரா. என் திசைய மாத்திக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து நான் செட்டில் ஆயிட்டேன். என்னுடைய நண்பன் நீ. நீ ஆசைப்பட்ட வெற்றியை அடையணும்டா. அதுக்கு அவன் அடியெடுத்து வைக்க நான் உதவணும். உன்னுடைய திசை மாற என்னுடைய வாழ்த்துக்கள் கபிலா. ரொம்ப மகிழ்ச்சிடா. ரொம்ப நன்றி சுப்ரா. வடபழனிக்கும் கோடம்பாக்கத்திற்கும் இடையே இருந்த தெருக்கள், தேநீர் கடைகளில் நிலைத்திருந்த திரைக்கனவு இளைஞர்கள், சின்னஞ்சிறு மேன்ஷன்களில் உயிர்ப்புடன் உழவிக் கொண்டிருந்த கற்பனைகள், அனைத்து முகங்களிலும் இயல்பாக தெரிந்த ஆர்வங்கள், ஒன்று போல மின்னுகிற விழிகள் சொல்கிற ஜெயித்து காட்டுவேன் வகை மந்திர பாவங்கள். அந்த தனி உலகம் அவனுக்கு பிடித்தது என்றால் சுப்ராவின் தாய் தந்தையையும் வீட்டையும் மிக மிக பிடித்தது கபிலனுக்கு. செவித்திறன், பார்வைத்திறன், வேகம் என்று எல்லாமே குறைந்து போய் 80களில் இருந்த அந்த முதியவர்கள் அவனை பார்த்ததும் நெகிழ்ந்து அணைத்து சிரித்து உரையாடியது கபிலனுக்கு நெஞ்சை உருக வைத்தது. உன் பையனாப்பா? ராசகுமார நாட்டம் நல்ல உயரமா இருக்கானே. தம்பி, உன் பேர் என்னப்பா என்று கோகிலாம்மாள் தன் நலிந்த விரல்களால் சிறுவனை பற்றினாள். பதில் சொல்லாமல் அவன் நிமிர்ந்து வானத்தை பார்த்து பிறகு சட்டென்று தரையை பார்த்து கொண்டு முணுமுணுத்தான். பாட்டிக்கு கேட்கலேப்பா, சத்தமா சொல்லுவியா என்று குனிந்தாள் மூதாட்டி. ஏன், நீங்க செவிடா என்ன என்று பட்டென்று அவன் கேட்க கபிலன் கோபத்துடன் மகனின் தோளை இறுக பற்றினான். ஏய், என்ன வாய் நீளுது? வேறதானே கேட்டாங்க, சொல்லு ஒழுங்கா. அதான் சொன்னனே, காதல் விழலைன்னா நான் என்ன பண்ண என்று வெடுக்கென்று மீண்டும் பதில் வந்தது. மறுபடி சொல்லணும் கேட்டா சொல்லு. முடியாது. முடியாதா? ஏன்? என்னால கத்த முடியாது, ரிப்பீட் பண்ண முடியாது. வேணும்னா நீயே சொல்லிக்க. பீரிட்டு வந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கபிலன் கோகிலம்மாவை பார்த்தான். மெல்லிய புன்னகை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு சமாதானமாக ஏதோ சொல்ல ஆரம்பிப்பதற்குள் அவளே சிரித்தபடி சொன்னாள். குழந்தை தானேப்பா, ஏதோ டென்ஷன்ல இருக்காப்ல, விடுப்பா. நாளைக்கு சரியானதும் அவனே வந்து சொல்லட்டும். என்னதான் நீ உசுர கொடுத்து பாத்துக்கிட்டாலும் அது தாயில்லாத புள்ளதானே. சரிப்பா, வாங்க 2 பேரும் சாப்பிடலாம். அவன் பெருமூச்சுடன் தன் மகனை பார்த்தான். அத்தியாயம் 5. வினோ, ஒரு நிமிஷங்க வாயே. இதோ வரேன். அப்பா அவளை பொதுவாக அழைக்க மாட்டார். எந்த விஷயமானாலும் அவள் எங்கே இருக்கிறாளோ அங்கே வந்துதான் சொல்லுவார். அதிலும் காலை வேளைகளில் பள்ளிக்கு கிளம்புவதற்கு முன்பாக வேலைகளில் அவள் மும்முரவாக இருக்கும் பொழுது முழுமையாக அமைதியாகவே இருந்து விடுவார் அப்பா. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, கூப்பிடுறீங்களே என்ன என்றவாறு அவர் இருக்குமிடம் நோக்கி விரைந்தாள் அவள். ஹாலில் இருந்த ஒற்றை சோஃபாவில் இருந்தவாறு கையில் தினசரியை பிடித்துக் கொண்டிருந்தார் அப்பா. அந்த பாட்டில கொஞ்சம் எடுத்துத்தாமா என்றார் அப்பா. எந்த பாட்டில்பா? அதாம்மா, சின்ன பாட்டில், படுக்கையில என் தலைமாட்டுல கிடக்குமே. கால்வலி தைல பாட்டிலா? இல்ல இல்ல, தலைவலிக்கு, சின்ன சைஸ்ல, பச்சை நிறத்துல.
ஓ, அமிர்தாஞ்சனா, தலைவலி அப்ப உங்களுக்கு? இது என்ன காலை நேரத்துல என்று கேட்டபடி அவள் விரைந்து போய் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள். தேங்க்ஸ்மா. என்னன்னே தெரியல, தலைவலி ரொம்ப கொள்ளுது, இத தடவி பாக்குறேன் என்று வேகமாக ஒரு விரலால் எடுத்து நெற்றியின் 2 பக்கங்களிலும் தேய்த்து கொண்டார். அப்பா, இன்னொரு காஃபி தரட்டுமாப்பா? இல்லம்மா, 5 நிமிஷம் கழிச்சு பிரிஸ்கா வாக்கிங் போயிட்டு வரேன், சரியாயிடும். அப்படியா? அப்ப சரிப்பா. 75 வயதுக்கு அப்பா ஆரோக்கியமானவர்தான். மெலிந்த உடல்தான் அவருக்கு. ஆனால் காய்ச்சல், சளி, இருமல் என்றெல்லாம் அவர் படுத்ததில்லை. அதிகமாக நடப்பார். மூட்டு வலி, கால்வலி என்று தைலம் தடவிக் கொள்வார். சிறு வயதில் ஆர்வக் கோளாறு. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சைக்கிள் விட்டிருக்கிறேன் வினோ, அதுதான் இப்ப காட்டுது என்று கூறிக்கொண்டே சிரிப்பார். அம்மாவின் நினைவுகள் தான் அவரை மிகவும் வாட்டி வதைக்கும் ஒரே நோய் என்று தோன்றும் அவளுக்கு. இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்கும் பழைய நினைவுகள். சமையலை முடித்துவிட்டு குளிக்க கிளம்பும் போது அப்பா எழுந்து வந்தார். என்னப்பா, வாக்கிங் போறீங்களா? இல்லம்மா. சரி, சொல்லுங்கப்பா. வினோ, எனக்கு மறதி அதிகமா இருக்கு இப்பெல்லாம் என்றார் அப்பா. அப்படியாப்பா? ஓ, அமிர்தாஞ்சன் பேரை மறந்தது சொல்றீங்களா? அது ஒன்னும் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணும் இல்லப்பா. ஏஜிங் தான். முதுமையில அநேகமா எல்லாருக்கும் வர்றதுதான். இன்னைக்கு நடந்ததை வச்சு மட்டும் நான் சொல்லலேம்மா. அக்கவுண்டன்சில பேலன்ஸ் ஷீட் பத்தி பேப்பர்ல ஒருத்தர் எழுதி இருந்தாரு. பணத்துக்கு வரவு செலவு காமிக்கிற ரிஜிஸ்டர் பேர் என்னன்னு யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், எனக்கு நினைவுலயே வரல. மண்டையே உடையிற மாதிரி ஆகி போச்சு. 2 நாள் கழிச்சு பொறுமையா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அது கேஷ் புக்குமா? புன்னகையுடன் கவனித்தாள் அவள். 3 தீபாவளிக்கு தொடர்ச்சியா பாகவதர் நடிச்ச படம் ஓடிச்சு. அந்த படத்தோட பேரு எனக்கு நினைப்புக்கே வரல. 2 நாள் யோசிச்சு யோசிச்சு மண்டை கொடைச்சலே வந்துருச்சுமா. அப்புறம் திடீர்னு அது ஹரிதாஸ்னு ஞாபகம் வந்துச்சு. போன வாரம் அப்படிதான் சுந்தரேசன் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அந்த ஊரு பேரு என்னன்னு யோசிச்சு பார்த்தேன், நினப்புக்கே வரல. திருக்கடையூர் அபிராமின்னு ஏதோ ஒரு பாட்டு திடீர்னு மனசுல ஓடிச்சு 2 நாள் கழிச்சு என்றார் அப்பா. சரிப்பா, இப்ப நான் சில கேள்விகள் கேட்கட்டுமா உங்ககிட்ட? என்ன? உங்க 3ஆம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேரு நினப்பு இருக்கா? ஓ, நாகராஜ், செவத்தையா, ஞானவேல். ஹையர் செகண்டரி படிச்ச ஸ்கூல் மகுடபதி அரசினர் உயர்நிலை பள்ளி. 10வது வயசுல வந்த தீபாவளி? தீபாவளியா? எப்பவும் போல அம்மா செஞ்ச 21 அதிரசத்தை தூக்குவாளியில போட்டு தொங்க விட்டு இருந்தாங்க. ராத்திரி எடுத்து 5 சாப்பிட்டுட்டேன். அதுல செமையா அடி வாங்கின. 10 வயசு எரும மாடு சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னால ஏன்டா சாப்பிட்டேன்னு அம்மா பின்னி எடுத்துட்டாங்க அடி. ராத்திரியே முதுகு பிடிச்சு விட்டு அழுக இருக்கே. மறக்க முடியாத தீபாவளி மாது கூறிவிட்டு சிரித்தார் அப்பா. அதான்ப்பா, நம்ம மூளை ரொம்ப நுட்பமா வித்தியாசமா படைக்கப்பட்டிருக்குப்பா. நமக்கு ரொம்ப பிடிச்சதா, நமக்கு ரொம்ப தேவையானதா பார்த்துதான் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். குறிப்பா சின்ன வயசு பதிவுகள் என்னைக்கும் நிலையா இருக்கும். டோன்ட் வரிப்பா, இது எல்லாருக்கும் உண்டானதுதான். அப்படியா? சரிம்மா, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு என்று தினசரியுடன் உட்கார்ந்து விட்டார் அப்பா. வேலைகளை முடித்துக் கொண்டு கிளம்பினாள். ஆனால் ஞாபக மறதி என்பது முதுமைக்கால நோய்களின் ஆதாரம் என்று தான் அறிந்த உண்மையை மறக்க முடியாதே. மூளைக்கான குருதியோட்டம் குறைய தொடங்குகிறது. அனைத்தையும் இறுக பிடித்து வைத்திருந்த மூளை மெல்ல தளர தொடங்குகிறது. உடல் பலத்தோடு மனபலமும் குறைகிறது. சிறகுகளோடு பறந்து கொண்டிருந்த காலம் முடிவுற்று வாழ்க்கையை தவழ்ந்து கடக்கிற புதிய நாட்கள் ஆரம்பமாகின்றன. அப்பாவை இனி மேலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அப்பா, என் அன்பு அப்பா, உங்கள் அன்பினாலேயே நான் பிறந்தேன். அன்புதான் நம் பாலம். அந்த அன்பின் வழியாக உங்களை நான் எப்போதும் பாதுகாப்பேன் அப்பா. அக்கா ஏன் தன்னுடன் இல்லாமல் போனாள் என்று வினோவின் நெஞ்சம் ஏங்கியது. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பகுதியில கேரக்டர் எல்லாமே பக்காவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கபிலன். மனைவியை இழந்த கபிலன் சொந்த ஊர்ல இருந்து
வாழ்க்கையில முன்னேறதுக்காக பட்டணம் வராரு. தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும், கலைத்துறையில சேர்ந்து வெளிப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட. ஆனா அம்மா இல்லாம வளர்ந்த ஒரு 10 வயசு பையன் ரொம்ப பிடிவாதமா அடமன்ட்டா இருக்கான். அவனை வச்சுட்டு எப்படி சமாளிக்க போற அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அதே நேரத்துல வினோ அக்கா மேல, அதாவது காதலனோட வீட்டை விட்டு ஓடி போன அக்கா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கக்கூடிய தங்கை வினோ, அப்பா மேல பாசமும் அக்கறையும் வச்சிட்டு இருக்கிற வினோ. ஸோ எல்லாமே எல்லா பாத்திரங்களும் அழகா செதுக்கி வச்சுட்டாரு. இனி அடுத்த பகுதியில கதை நகரப் போகுது. எதை நோக்கி கதை நகருது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.